மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆன்மீகக் கதைகள். மனதை மாற்றிய சாம்பல். மாணிக்கத்திற்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. திருநீரை வெறும் சாம்பல் என்று நண்பர்களிடம் சொல்லுவான். அவனுக்கு பிறர் பொருளை திருடிச் சாப்பிடுவதில் அலாதி இன்பம். ஒருமுறை ஒரு தோட்டத்திற்குச் சென்று அவன் அங்கிருந்த மாம்பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து மூட்டையாக கட்டி வெளியே கொண்டு சென்றான். 1-2 பழங்களை ருசித்துவிட்டு மற்றதை நல்ல விலைக்கு விற்றான். தோட்டக்காரனுக்கு கடும் வருத்தம். கஷ்டப்பட்டு உழைத்து வளர்த்த மாம்பழத்தின் பழங்களை யாரோ பறித்து சென்று விடுகிறார்களே என்று வாடினான். இப்படியே சில நாட்கள் தொடர்ந்தது. சுதாரித்துக் கொண்ட தோட்டக்காரன் இரவு வேளையில் தோட்டத்தை சுற்றி சில காவலர்களை நிறுத்தினான். அவனும் ஒரு புறம் நின்று கொண்டான். இதை அறியாத மாணிக்கம் தோட்டத்திற்குள் புகுந்து மாம்பழங்களை பறிக்க ஆரம்பித்தான். சத்தம் கேட்ட காவலர்கள் மெதுவாக அவன் நிற்குமிடம் நோக்கி சென்றனர். ஆனாலும் காய்ந்த இலைகளின் மேல் அவர்கள் நடந்து வந்த சப்தத்தை கேட்ட மாணிக்கம் உஷாராகிவிட்டான். மறைவாக நின்று அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்த சாம்பலை நெற்றியிலும் உடலிலும் பூசிக்கொண்டு தவத்தில் இருப்பது போல் நடித்தான். காவலர்கள் திருடன் யாரையும் காணாமல் யாரோ ஒரு சாமியார் மட்டும் அங்கே இருப்பதை பார்த்து வணங்கினர். போலிச் சாமியாரோ நீஷ்டை களையாதது போல் நடித்தார். மறுநாள் ஊருக்குள் இந்த தகவல் செல்ல மக்கள் பழம், தேங்காய், கற்பூரம், காணிக்கை பணத்துடன் தோட்டத்திலிருந்த சாமியாரை தரிசிக்க வந்தனர். மாணிக்கம் அவர்களை ஆசீர்வதிப்பது போல நடித்து தானாக கிடைத்த பணத்தை வாரிக்கொண்டான். ஆனால் அவன் மனம் மாறிவிட்டது. நாத்திகனாக இருந்தபோது திருட்டு புத்திதான் இருந்தது. இப்போது போலி சாம்பலை பூசியதற்கே மக்கள் இவ்வளவு மரியாதை தந்தனர். நிஜத்திலேயே சாமியாராகிவிட்டால் தன் மதிப்பு இன்னும் அதிகரிக்குமே என எண்ணினான். நாத்திகத்தை கைவிட்டான். ஆத்திக நூல்களை படித்தான். நிஜமாகவே சாமியாராகிவிட்டான். ஆத்ம திருப்தி கிடைத்தது. மக்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பித்தான்.